தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாராய வியாபாரிகள் திமுகவிடம் தஞ்சமடைந்தனர். சாராய வியாபாரிகள் திமுகவிடம் தஞ்சமடைந்தனர். அமைச்சர் விக்னேஷ் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீக்க முயற்சி எடுத்து வருகிறார். ஆன்லைனில் சரக்கு விற்க ஏற்பாடு செய்தார். அடுத்ததாக தற்பொழுது வெளிநாட்டு ரக மதுபானங்கள் விற்க ஏற்பாடு செய்து வருகிறார். இது குடிமகன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது பார்ட்டி ஃபண்ட் என்று திமுக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலித்ததில் மாதம் 30 கோடி ரூபாய் அறிவாலயத்துக்கு வழங்கப்பட்டது. அந்த நிதி தற்பொழுது கருவூலத்தில் சேர்க்கப்பட்டதாக தாவேகா கூறுகிறது. நம்ப முடியவில்லை. அடுத்ததாக தற்பொழுது சாராய ஆலை அதிபர்கள் டாஸ்மாகுக்கு மதுபானங்கள் சப்ளை செய்கிறார்கள். அதில் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை கண்டுபிடித்த அமைச்சர் விக்னேஷ் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஒரு சாராய கம்பெனி மீது 1.25 கோடி ரூபாய் அபராதம் விதித்தார். இதன் காரணமாக சாராய ஆலை அதிபர்கள் அனைவரும் திமுகவிடம் தஞ்சமடைந்துள்ளனர். தங்களை காப்பாற்றுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனென்று சொன்னால் திமுகவை சார்ந்தவர்கள் தான் சாராய ஆலை நடத்துகிறாங்க. அதனால் இப்போ திமுகவிடம் போய் அவங்க சரணடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக அமைச்சர் விக்னேஷ் மீது 1க்கு 2 பழியை போட்டு அவரை மதுவிலக்குத்துறை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும், ஒன்று அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், இல்லாட்டினா வேறு துறைக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த சாராய ஆலை அதிபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது அமைச்சர் விக்னேஷ்க்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது. சாராய ஆலை அதிபர்கள் மீது நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் அமைச்சர் விக்னேஷை மதுவிலக்குத்துறையிலேருந்து தூக்குறதுக்கு இந்த சாராய ஆலை அதிபர்கள் எல்லா முயற்சியும் மேற்கொண்டுட்ருக்காங்க. திமுகவோட உதவியை கேட்டிருக்காங்க. திமுக விக்னேஷ் மீது 1க்கு 2 பழியை போட்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க அல்லது வேறு துறைக்கு மாற்ற முயற்சி மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. அமைச்சருடைய நடவடிக்கை உண்மையானதாக இருந்தால் வரவேற்கத்தக்கது.